திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டின் விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தீபத்தூண் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்று அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. மாரிச்சாமி, வணக்கம். இன்றைய விசாரணையில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல் என்ன? திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகள் இன்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் இரு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வு முன்பு துவங்கியது. தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் வாதத்தை முன்வைத்தார். அவர் ஒரு அதிரடி வாதத்தை கூறியிருக்கிறார். மனுதாரர், அதாவது அந்த தீபம் ஏற்ற உத்தரவிடப்பட்ட அந்த தூண் என்பது தீபத்தூண் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. மனுதாரர் எந்த ஆதாரத்தையும் தீபத்தூண் குறித்து கொடுக்கவில்லை என அவருடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அதுபோக தீபம் ஏற்ற உத்தரவிட்ட இடத்தை தீபம் ஏற்றியதற்கான எந்தவித ஆதாரங்களும் இல்லை. மனுதாரர் எந்த ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை. தமிழக அரசு தூண் தொடர்பாக, தீபம் ஏற்றுவது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கவில்லை என கூறுவது சரியல்ல என்றெல்லாம் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக எந்தவித டேட்டாக்களும் இல்லை என கூறியிருக்கிறார். மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என தமிழக அரசு சார்பில் வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. தீபத்தூண் என்பதற்கான ஆவணங்கள் எதுவும் இல்லை. அதுபோக தனி நீதிபதி எந்தவிதமான ஆதாரமோ முகாந்திரமோ இல்லாமலே தீர்ப்பு வழங்கி இருக்கிறார். தெளிவான மனு, உறுதியான ஆவணம் என்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கூறியிருக்கிறார். அதுபோக 1920ஆம் ஆண்டு தனி நீதிபதி மலையை ஆய்வு செய்த போது அந்த தூண் இருந்ததில் அது குறித்து தீர்ப்பில் குறிப்பிட்டிருப்பார். இருந்திருந்தால் தீர்ப்பில் குறிப்பிட்டிருப்பார். ஆனால் அவர் குறிப்பிடவில்லை. பொதுக்கோயிலின் ஒவ்வொரு பக்தரும் வழக்கமான திருவிழாவை வழக்கமான முறையில் நடத்துவதற்கும் அதில் வழக்கமான முறையில் பங்கேற்பதற்கும் அடிப்படை உரிமை உண்டு என 1945ஆம் ஆண்டு தீர்ப்பு சுட்டிக்காட்டி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்றெல்லாம் தங்கள் வாதங்களை முன்வைத்திருக்கிறார். இந்த வழக்கில் மனுதாரரின் கோரிக்கை வழக்கமான பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது அல்ல. முழுக்க திருப்பரங்குன்றத்தில் கோவில் சட்ட விதிகளின்படியே தீபம் ஏற்றப்படுகிறது. அதுபோக அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலில் கோவில் சட்டம் உள்ளது, அடிப்படை சட்டம் உள்ளது என்றெல்லாம் தனது வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த வாதத்தை தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை உணவு இடைவேளைக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மாரிச்சாமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.